ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 3/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. குழந்தைங்களாகிய நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீங்க. இருப்பினும் உங்களிடம் ஒரு முக்கிய கவலை அவசியம் இருக்கணும். அது என்ன? பதில்: நான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக எப்படி ஆவது? இது முக்கிய கவலை ஆகும். தந்தையினுடையவராக ஆகி பிறகு தந்தையின் முன் தண்டனை அடையும் அளவிற்கு இருக்கக்கூடாது. தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கவலை இருக்கணும். இல்லை என்றால் அந்த நேரத்தில் மிகுந்த வெட்கம் ஏற்படும். மற்றபடி நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை வழங்க வேண்டும். யாராவது புரிந்து கொள்கின்றார்கள் எனில் எல்லையற்ற எஜமானர்களாக ஆவார்கள். புரிந்து கொள்ளவில்லை எனில் அது அவர்களது அதிர்ஷ்டம். உங்களுக்கு கவலை இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் அதிகம் கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தின் மீது நிச்சயம் செய்யணும். பிறகு மற்ற விஷயங்களை புரிய வைக்கின்றோம்னு சொல்லணும். அதன் பிறகு நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் கொண்டு வரலாம்னு சொல்லலாங்கிறாங்க பாபா. முதல்ல அல்லாஹ், அதாவது இறைவன் பற்றி தான் புரிய வைக்கணும். இறைவனை புரிந்து கொண்டால் பிறகு எந்த சந்தேகமும் ஏற்படாது. தந்தை சத்தியமானவர், அவர் ஒருபொழுதும் பொய்யுரைக்க மாட்டார்னு சொல்லுங்க. எல்லையற்ற தந்தை தான் ராஜயோகம் கற்பிக்கின்றார். சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது எனில் அவசியம் சிவன் இங்கு வந்திருக்க வேண்டும் இல்லையா? கிருஷ்ண ஜெயந்தியும் இங்கு தான் கொண்டாடப்படுகின்றதுன்னு புரிய வைக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு புத்தியில் அமர செய்ய வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பகவான் நிராகாரமானவராக இருக்கார். முக்தி கொடுப்பவர், அதாவது லிபரேட்டர், வழிகாட்டி என்று பரமாத்மா தான் சொல்லப்படுறார். பிறகு மற்ற தர்மத்தை சார்ந்த யாரையும் முக்தி கொடுப்பவர், வழிகாட்டி என்று கூறுவது கிடையாது. பரமபிதா பரமாத்மா வந்துதான் முக்தி கொடுக்கின்றார். அதாவது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். வழிகாட்டவும் செய்கிறார். ஆக முதல்ல இந்த ஒரே ஒரு விஷயத்தை புத்தியில் அமர செய்யணும். ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டு விடுங்கள். இறைவனை புரிந்து கொள்ளவில்லை எனில் ஆஸ்தி எப்படி அடைய முடியும்? சென்று விடுவார்கள். நீங்கள் குழப்பமடைய வேண்டியதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் யாருக்கு அதிக மகிமை செய்வதாக பாபா கூறுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, மகிமை ஒரே ஒருவருக்கு மட்டும்தான். அவர்கள் கிறிஸ்துவுக்கு மகிமை செய்கிறாங்கங்கிறாங்க பாபா. எவ்வளோ மகிமை பண்ணுறாங்க? முக்தி கொடுப்பவர், வழிகாட்டியாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே என்பதை அனைவருக்கும் புரிய வைக்கணுங்கிறார் பாபா. மற்றபடி கிறிஸ்து வந்து என்ன செய்தார்? அவருக்கு பின்னால் கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பர். கீழே இறங்கி கொண்டே இருப்பர். துக்கத்திலிருந்து விடுபடுபவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இது போன்ற அனைத்து கருத்துக்களையும் நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்யணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கண்காட்சி மியூசியத்தில் முதலில் எந்த சித்திரத்தை வைத்து புரிய வைக்க வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கான ஆஸ்தி இவர்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. எப்படி அடைந்தனர் என்பதை புரிந்து கொள்ள வைக்கின்றனர். கண்காட்சி, மியூசியம் போன்றவைகளிலும் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிறகு மற்ற சித்திரங்களை பார்க்க செல்லலாம் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். இது புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும். இல்லை என்றால் நீங்கள் துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. முதலில் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படாதவரை உங்களால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. இதில் மாயை அதிகம் தடையை ஏற்படுத்துகின்றதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரையில் குழந்தைகள் மிகவும் மந்தமாக இருக்கிறாங்கங்கிறத பாபாவும் தெரிஞ்சிருக்கிறாரு. தந்தையை நினைவு செய்கிறதுல தான் முயற்சி இருக்குது. அதில் தான் மாயை அதிக தடைகளை உருவாக்குகின்றது. இந்த விளையாட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நம்முடைய எதுவானது வெற்றி மாலையில் மணியாக ஆகிவிடும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தையிடமிருந்து நாம் எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்னு தந்தையும் சொல்கிறாரு. மிக அன்பாக அமர்ந்து புரிய வைக்கணும். தந்தையை நினைவு செய்து ஆனந்த கண்ணீர் வந்துவிட வேண்டும். மற்ற அனைத்து சம்பந்தங்களும் கலியுகத்தினுடையது. இது ஆன்மீக தந்தையின் சம்பந்தமாக இருக்குது. உங்களது இந்த ஆனந்த கண்ணீரும் வெற்றி மாலையில் மணியாக ஆகிடுங்கிறாங்க பாபா. இவ்வாறு மிக அன்பாக நினைவு செய்பவர்கள் மிகவும் குறைவாக தான் இருக்கின்றனர்.
முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ தனது நேரத்தை ஒதுக்கி எதிர்காலத்தை உயர்வானதாக ஆக்கி கொள்ளணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. ரூப் பசந்த் என்பதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஞான மழை பொழியும் ரூப் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றீர்கள். பசந்த் அதாவது யோகியாகவும் இருக்கின்றீர்கள். நானும் ஞான மழை பொழியும் ரூப் மற்றும் பசந்தாக இருக்கின்றேன். தந்தையும் சொல்கிறாரு, மிகச்சிறிய புள்ளியாக இருக்கிறேன், ஆனால் ஞான கடலாகவும் இருக்கிறேன். உங்களது ஆத்மாவில் மிக முழு ஞானமும் நிரப்புகின்றேன். 84 பிறவிகளின் முழு ரகசியமும் உங்களது ஆத்மாவில் புத்தியில் இருக்கின்றதுங்கிறாங்க பாபா. நீங்கள் ஞான ஸ்வரூபமாகி ஞான மழை பொழியிறீங்க. ஞானத்தின் ஒவ்வொரு ரத்தினமும் எவ்வளவு விலை மதிக்க முடியதாக இருக்கின்றது. இதை யாராலும் விலை நிர்ணயிக்க முடியாதுங்கிறாங்க பாபா. ஆனால் அதனால்தான் பத்மாபதம் பாக்கியசாலிகள்னு பாபாவும் சொல்கிறாரு. உங்களது பாதங்களில் தாமரை மலரின் அடையாளமும் காண்பிக்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாத்திரம் அறிந்து தான் தானம் செய்ய வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாத்திரம் அறிந்து தான் தானம் செய்யணும். பாத்திரமானவர்கள் அதாவது தகுதியானவர்கள் உங்களுக்கு எங்கு கிடைப்பார்கள்? சிவன், லக்ஷ்மி நாராயணன், ராமர், சீதை கோயில்களில் அங்கு சென்று நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்யுங்க. தனது நேரத்தை வீணாக்காதீங்க. கங்கை நதிக்கு சென்றும் நீங்கள் புரிய வைக்க முடியும். பதீத்த பாவனி கங்கையா அல்லது பரமபிதா பரமாத்மாவா? இந்த தண்ணீர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குமா அல்லது எல்லையற்ற தந்தை சத்கதி கொடுப்பாரா? நீங்கள் இதை பற்றி நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். உலகத்திற்கு எஜமானர் ஆவதற்கான வழியை சொல்கிறீங்க. தானம் செய்கிறீங்க. சோழி போன்ற மனிதர்களை உலகத்திற்கு எஜமானராக ஆக்குறீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தந்தைக்கு பிரியமான குழந்தைகளை தந்தை எங்கு அமர செய்திருப்பார்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, அதாவது பிரம்ம பாபா சொல்கிறாங்க, நான் பாபாவோட ஒரே ஒரு செல்லமான குழந்தை. பாபா எனது இந்த சரீரத்தை கடனாக எடுத்திருக்கிறாருங்கிறத பாபாவும் புரிஞ்சிருக்கிறாரு. உங்களை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பாபா என் மீது சவாரி செய்கிறார். நான் பாபாவை எனது தலையில் அணியும் தொப்பி போல அமர்த்தியிருக்கிறேன். அதாவது சேவை செய்வதற்காக சரீரத்தை கொடுத்திருக்கின்றேன். அதற்கு கைமாறாக அவர் எவ்வளவு கொடுக்கின்றார்? அவர் நம் அனைவரையும் மிக உயர்ந்தவராக, அதாவது தோள்பட்டையில் அமர செய்கின்றார். நம்பர் 1ஆக அழைத்து செல்லுகிறார். தந்தைக்கு குழந்தைகள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பர். ஆக அவர்களை தோள்பட்டையில் அமர்த்துவார் இல்லையா? தாய் குழந்தையை மடிவரை மட்டுமே கொண்டு செல்வாள், ஆனால் தந்தை தோள்பட்டையில் அமர செய்வார்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.